வணக்கம் பபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க பபுட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம சாரதாட்ட மாங்கியோ ஷெரிங்கான் பையன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சாரதா உச்சிஹாவில் அந்த பையன் நமக்கு வந்து நம்மளோட இந்த ஒரு விஷயம், ஐ மீன் நம்ம எல்லா உச்சிஹாக்குமே வந்து நம்ம மாங்கியோ ஷெரிங்கான் கிடச்சதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு பர்டிகுலரான ஒரு பவர்ஸ் வந்து பையன் கிடைக்கும். அண்ட் அந்த பவர்ஸ் வந்து பையன் ஒரு ஒரு பர்சனுக்குமே டிஃப்ரெண்ட்டாக, சில பர்சனுக்கு மட்டும்தான் அந்த பையன் அந்த இன்னெரிட்டன்ஸ் மாதிரி வரும். அண்டு நம்ம சாரதா உச்சிஹாக என்ன பவர்ஸ் கிடைக்கும், அண்ட் அதே மாதிரி இல்லாமல் நம்ம சுசனும் பர்ஃபெக்ட் சுசனும் நம்ம சாரதாவில் அந்த பையன் வந்து கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மாங்கியோ ஷெரிங்கான் பவர்ஸ் எப்படி கிடைக்கணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக அந்த பையன் வந்து ஒரு விஷயத்தை லூஸ் பண்ணும்போதோ, இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேட் விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு அந்த பையன் நம்ம மாங்கியோ ஷெரிங்கான் கிடைக்கும். பட் நம்ம சாரதா அந்த பையன் அந்த சைக்கிள் ஆஃப் ஹேட்ரடை வந்து பையன் பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரேக் பண்ணி அந்த பையன் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நம்ம மாங்கியோ ஷெரிங்கான் வந்து பையன் நீங்கள் வந்து ஒரு ஹேட்ரடோ இல்லை வந்து பையன் ஒரு கோவத்துலையோ இல்லை வந்து பையன் ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷனில் தான் நீங்கள் வந்து இல்லை ஒருத்தவங்களை லூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து அதை அட்டைன் பண்ண சொல்லி வந்து பையன் வந்து ஒரு அவசியமே இல்லை. ஸோ அவங்க வந்து பையன் நம்ம பொருட்டோ மேலே பொருட்டோ வந்து பையன் லூஸ் பண்ண போகிறோம், பொருட்டோ வந்து பையன் சாக போகிறான்னு சொல்லி வந்து பையன் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தப்போ அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லேயே வந்து பையன் வந்து அவங்க நம்ம மாங்கியோ ஷெரிங்கான் வந்து பையன் வந்து எடுத்திருப்பாங்க. வந்து அவேக்கன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பிளாட் ஆர்மர் கூட இருக்குது. ஸோ சிம்பிளாக சொன்னால் இதுக்கப்புறமும் சாகடிக்க யாருமே இல்லை. ஸோ அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பொருட்டோவில் வந்து யாருமே இப்போதைக்கு நீங்கள் சாகடிக்க முடியாது. ஆனால் நம்ம மாங்கியோ ஷெரிங்கான் கண்டிப்பாக கிடைக்கும் தான். ஓகே, நம்ம பொருட்டோ சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் சொல்லி ஒரு ப்ராங்க் ப்ரோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மாங்கியோ ஷெரிங்கான் வந்து உருவாக்கியிருப்பாங்க, நம்ம அவேக்கன் பண்ணியிருப்பாங்க நம்ம சாரதா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இவங்களோட மாங்கியோ ஷெரிங்கானுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கிஷிமோட்டோ வந்து இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து நம்ம அமத்ராசு பவர் வந்து திருப்பி கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம அமத்ராசு வந்து எப்படி ப்ரோ நம்ம இட்டாச்சிட்ட இருந்துச்சு, இட்டாச்சியோட ஷெரிங்கான் கிடச்சதுக்கப்புறம் நம்ம சாஸ்கிட்ட வந்துச்சு, அதெல்லாம் ஓகே. பட் நம்ம சாரதாக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சில பவர்ஸ் ஆஃப் உச்சிகா, சில பவர்ஸ் ஆஃப் மாங்கியோ ஷெரிங்கான் வந்து அப்படி ஒரு கிளான் பேஸ்டில் இருக்கிறத விட ஃபேமிலி பேஸ்டில் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேருக்குமே அந்த பையன் வந்து ஒரே லெவலில் டிஎன்ஏ அண்ட் ஒரே லெவலில் பிளட் லெவல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பையன் வந்து அவங்க அதே வந்து பையன் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமத்ராஸ் வந்து பையன் வந்து நம்ம ஃபுகாக்குக்கு வந்து பையன் ரியாலிட்டி வேறு மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம அமத்ராஸ் வந்து பையன் நம்ம சாஸ்கே நம்ம இட்டாச்சிக்கு 2 பேருக்குமே வந்து பையன் இருந்துச்சு. அண்ட் 2 பேராலுமே யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் நம்ம சாரதாவுக்கு இந்த ஃபேமிலி வைஸ் பார்க்கும்போது ஒன்று அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுகா கூட இந்த ரியாலிட்டி ஸ்வாப்பிங் இல்லை ரியாலிட்டி ப்ரெசன்ட் இந்த மாதிரி வந்து ஒரு பவர் கிடைக்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோஸ்ட் ஆஃப் தம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த அமத்ராசு. பட் இதில் வந்து எது நான் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன், இல்லை நான் வந்து எப்படி எது நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த மோஸ்ட்லி அந்த நம்ம அமத்ராசு மட்டும்தான் அந்த நம்ம இவங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம அமத்ராசு வந்து கிடைக்க அதிக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் சிம்பிளாக சொன்னால் நம்ம இட்டாச்சியோட ஒரு ஜுட்ஸு அண்ட் நம்ம சாஸ்கேட்ட இருந்துச்சு, சாஸ்கே தான் ஃபாதர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம லிட்ரலி மோஸ்ட் ஆஃப் த பவர்ஸ் ஃபேமிலியில் வந்து எப்படி இருக்காங்கன்னா, ஃபாதருக்கு இருக்கிறது வந்து சன்னுக்கு வரும். அதேமாதிரி நம்ம டாக்டருக்கு வந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அமித்ராஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கன்ஃபார்ம்டு பவர்னு வச்சுப்போமே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபுகாக்கோட பவர் வருமானு கேட்டிங்கன்னா, அதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. பிகாஸ் கிராண்ட் ஃபாதர். ஸோ ஃபுகாக்கோட பவர் நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்டையுமே வந்து மாங்கியோ ஷெரிங்கான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது எட்டர்னல் கிடையாது, வெறும் மாங்கியோ ஷெரிங்கான். பட் அவர் நிறைய தடவை யூஸ் பண்ணதே இல்லை. ஒரே ஒருத்தர் நம்ம 9 டெயில்ஸ் அட்டாக் அப்போ மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். மற்ற எந்த டைமே வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான மெயின் ரீசனே வந்து இந்த ஒரு ரீசன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ நம்ம மாங்கியோ ஷெரிங்கான் யூஸ் பண்ணுறாருன்னு வச்சுப்போமே. ஸோ நம்ம ஹோல் கிளான் வார்மே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவில் போடுறேன். ஏன்னா வந்து செமையான ஒரு டாபிக், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நான் கூட சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சாரதா உச்சிகாக்கு இந்த ரியாலிட்டியோட ஸ்வாப்பிங், இந்த ரியாலிட்டி ப்ரெசன்ட் இந்த ஒரு பவருமே கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகே ப்ரோ, இவ்வளோ பவர்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம இந்த ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது நான் வந்து வேறு மாதிரி பார்க்குறேன். ஸோ நம்ம ரியாலிட்டி வந்து நம்ம மாற்றும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம இந்த ரியாலிட்டி வந்து நம்ம மாற்றலாமே அப்படின்னு நான் பார்த்துருப்பேன்னா. ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய சான்ஸே வந்து இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாகவே இந்த ரியாலிட்டி கூட அவங்களால வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஹோல் கான்செப்ட் ஆஃப் நம்ம இந்த டாபிக்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறதுமே நம்ம சுசனோ. ஸோ நம்ம சுசனோ அந்த எல்லா மாங்கியோ ஷெரிங்கான் அவேக்கன் பண்ணவங்களாலுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அது நம்ம தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சுசனோ நம்ம இவங்களால் பண்ண முடியுமா, இல்லை நம்ம இவங்களால் அவேக்கன் பண்ண முடியுமா, பர்ஃபெக்ட் சுசனோ. ஸோ நான் இங்கே வந்து நம்ம இட்டாச்சி இல்லை நம்ம
இவங்க வந்து பையன் யூஸ் பண்ண மாதிரி நம்ம சாஸ்கே அந்த மாதிரி குட்டி குட்டி சுசன பேஸில் பர்ஃபெக்ட் சுசனை வந்து பையன் வந்து ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவேக்கன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து பையன் நம்ம கக்காஷி பண்ணியிருப்பாரு ஈவன் தோ ஹீ இஸ் நாட் அ உச்சிஹா. பட் சாரதாக்கு வந்து பையன் இன்னும் ட்ரைனிங் வேணும்னு தான் சொல்லுவேன். இன்னும் முயற்சி வேண்டும் அமைச்சரே மாதிரி இன்னும் கண்டிப்பாக வந்து பையன் முயற்சி வேணும். பிகாஸ் நம்ம சாரதாவோட லெவல் பார்த்தீங்கன்னா எஸ் அவங்களுக்கு வந்து பையன் மாங்கியோ ஷரிங்கான் சின்ன வயசுலேயே வந்து பையன் கிடச்சிட்டு. பட் இந்த பவர் வந்து பையன் அவங்களுக்கு வந்து இன்னும் ஃபுல்லாக தெரியாது. பிகாஸ் மாங்கியோ ஷரிங்கான் ஒன்று இருக்கிறதுனே சொல்லி நம்ம சாரதாக்கு வந்து பையன் தெரிய ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மாங்கியோ ஷரிங்கானை பற்றி வந்து பையன் அவே புக்கில் வந்து பையன் ஐ மீன் நம்ம கோனாஹா ஹிஸ்ட்ரியில் வந்து பையன் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளான்ஸோட வந்து ஒரு அவங்க கிளான்ஸ்க்கு என்னென்ன பவர் இருக்குது அண்ட் லெஜெண்டரி ட்ரியோஸ் லெஜெண்டரி பீப்புள் இதை பற்றிலாம் ஒரு புக் இருக்கும். ஐ மீன் ஒரு என்சைக்ளோபீடியா ஆஃப் கோனஹான்னு வச்சுக்கோங்களேன், என்சைக்ளோபீடியா ஆஃப் நருட்டோ. ஸோ அந்த மாதிரி புக்கில் பார்க்கும்போது நம்ம மாங்கியோ ஷரிங்கான் அந்த ஒரு பவர்லாம் அந்த இருக்குன்னே சொல்லி மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ரீசன் தான். மாங்கியோ ஷரிங்கான் வந்து அந்த ஒரு பவர் விச் இஸ் நாட் சர்டன்லி அட்டைனபிள் டு எவ்ரி ஒன். ஐ மீன் அதை அட்டைன் பண்ணணும்னா அது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒருத்தவங்க நீங்கள் தானோஸ் மாதிரி நீங்கள் தானோஸ் எப்படி நம்ம கமோராவை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம சோல் ஸ்டோன் எடுத்தாரோ ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த மாங்கியோ ஷரிங்கானுமே வந்து அவேக்கன் ஆகும். பட் நம்ம சாரதாக்கு டிஃப்ரெண்ட்டாக அவேக்கன் ஆச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க வேணாம். பட் நம்ம சுசுனா வந்து நம்ம சாரதாக்கு வந்து என்ன கலரில் வரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஃபேன் ஹெட்ஸில் நான் பார்த்த மாதிரி பிங்க் கலர் தான். ஐ மீன் பிங்கிஷ் ரெட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்குமே வந்து அந்த கலரில் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பிகாஸ் நம்ம சாஸ்கேக்கு வந்து பர்பிள். பிகாஸ் நம்ம சாஸ்கேயோட கலர் வந்து மோஸ்ட்லி நீங்கள் பர்பிள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஐ திங்க் நம்ம சிசுவிக்கு வந்து நம்ம க்ரீன் கலரில் இருந்துச்சு. இட்டாச்சுக்கு வந்து நம்ம ரெட் கலர். ஸோ ஐ திங்க் நம்ம சாரதாக்கு வந்து ஒரு பிங்கிஷ் ரெட் கொடுக்குறது. ஐ மீன் நம்ம கக்காஷிக்கு ப்ளூ, நம்ம மதராக்கு ப்ளூ, ஈவன் நம்ம ஹகரோமுக்கே வந்து ப்ளூ தான். அண்ட் ஈவன் நம்ம இந்திராவுக்குமே வந்து ப்ளூவாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம மோஸ்ட்லி பிங்கிஷ் ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் பர்சனலாக அந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு ஒரு சுசனோக்கு. பட் அந்த சுசனோ எப்படி நம்ம சாரதாக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போதுன்னு கேட்டிங்கன்னா ஓட்சுட்ஸ்கி ஃபைட்டில் நம்ம சுசனோ செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு சுசனோ டிஃபெண்ட் மட்டும் இல்லை அட்டாக்கும் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஓட்சுட்ஸ்கி ஃபைட்டில் நீங்கள் நம்ம ஓட்சுட்ஸ்கி அட்டாக் பண்ணுற பவர்ஸ் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரி ஒரு மெகாசாட் வேணும். ஸோ நீங்கள் சிம்பிளாக சொல்லணும் நம்ம சுசனோ ஒரு மெகாசாட் மாதிரி தான். ஸோ பவர் இன் ஜஸ்ட் எஸ்பியில் தான் பார்த்துருப்போம்ல ஒரு மெகாசாட் மாதிரி வரும்ல. ஸோ அதே மாதிரி உச்சிஹாக்கு இருக்கிற ஒரு பவர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பவர் இருக்கும். அண்ட் நம்ம இட்டாச்சியோட டோட்சுகா ஸ்வாட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம இட்டாச்சிக்கு அப்புறம் நம்ம சாஸ்கேட்டை கொடுத்தாரான்னு சொல்லி அதையுமே நம்ம கிஷிமோட்டோ மென்ஷன் பண்ணல. தலைவன் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேரக்டரில் உள்ள ஸ்டோரியிலலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஐ மீன் நம்ம ஃபேன்ஸ் இப்போதைக்கு நம்ம கிஷிமோட்டோ நருட்டோட எண்டிங்கில் நம்ம நருட்டோக்கு ஹினாட்டாக்கும் ஒரு லவ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகப்படுத்தலைன்னா கண்டிப்பாக நம்ம நருட்டோக்கு ஹினாட்டாக்கும் கல்யாணமே நடந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம கிஷிமோட்டோ சில விஷயங்களை சுத்தமாக மறந்துடுவார். நிறைய பிளாட் ஹோல்ஸ் நீங்கள் நருட்டோவில் இருக்கும். ஸோ ஒரு லாங்கஸ்ட் அனிமேல இவ்வளோ பிளாட் ஹோல்ஸ் இருக்கா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஐ மீன் பிளாட் ஹோல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஒரு அன்ஆன்சர்ட் கொஷின் நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ அன்ஆன்சர்ட் கொஷின் நான் நருட்டோவில் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். நிறைய வீடியோஸ் அதை பற்றியே போட்டிருப்பேன். ஸோ நம்ம கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலோட ஆக்டிவ் ஃபாலோவராக இருந்தால் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்தளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தம் ப்ராபபிளி நமக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஸோ நம்ம இந்த சுசனை எப்படி அன்லாக் பண்ணுறதுன்ட்டு. ஆனால் நம்ம சாரதாக்கு இந்த சுசனை இருந்துச்சுன்னா மேபி நம்ம சாஸ்கேட்டை பற்றி நம்ம டோட்சுகா ஸ்வாட் எல்லாமே நம்ம இட்டாச்சி வச்சுருந்தோம். நம்ம தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் இந்த ஷீல்டுமே டோட்சுகா ஸ்வாடுமே இருந்துச்சுன்னா ஐ திங்க் இந்த அதை சுசனோட்ட கொடுத்தாங்க. ஐ மீன் நம்ம சாரதா கிடச்சிச்சுன்னா மேபி ஓட்சுக்கி ஃபைட் பண்ணுறப்ப நம்ம கண்டிப்பாக நம்ம சாரதாக்கு ஒரு பவர்ஃபுல்லான எட்ஜ் இருக்கும். பட் என்ன தான் நம்ம மாங்கியோ ஷரிங்கான் இருந்து அவங்க நம்ம ஓட்சுக்கி ஃபைட் பண்ண போகிறாங்க எல்லாம் பேசினாலுமே ஷீ நீட்ஸ் நம்ம இஎம்எஸ். ஐ மீன் நம்ம எட்டர்னல் மாங்கியோ ஷரிங்கான் அவங்க கிடச்சா மட்டும்தான் அவங்களால பர்ஃபெக்டாக அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா. அண்ட் இந்த கான்செப்டில் நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த அவங்களால டிஃபீட் பண்ண முடியும் அண்ட் ஜெயிக்க முடியும்னு நான் சொல்லுவேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம இந்த ஒரு கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ லிட்ரலி இந்த ஒரு கான்செப்ட் தான் ஆல்சோ நம்ம டோட்சுகா ஸ்வாட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம இவங்களுக்கு கிடச்சா நம்ம ஓட்சுக்கி கூட அவங்களால ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு மேஜரான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அந்த ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லுவேன். ஸோ லிட்ரலி அந்த ஒரு விஷயம்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை வந்து அவங்க எப்படி காட்ட போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. மேபி நம்ம சுசனோ வந்து எந்த கலரில் இருக்க போகுது அண்ட் என்னென்ன பவர்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லி நானுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஒவ்வொரு சீசனும் பார்க்கும்போதுமே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன மெகாசாட் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ எனக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு நருட்டோலேருந்து ஒரு பவர் வேணுன்னா நான் சுசனோ எடுத்துப்பேன். லிட்ரலி எஸ், நிறைய பவர்ஸ் இருக்குது, காட் லைக் பவர்ஸ் தான் இருக்குது. பட் சுசனோ வந்து லிட்ரலி ஒரு ட்ரீம் மாதிரி கூட சொல்லாமே. ஸோ உங்களுக்கு என்ன பவர் வேணும்? ஸோ நீ உச்சியா கிளான்லேருந்து ஒரு பவர் எடுக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஒரு பவர் என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே மறக்காம அது ஆல்னு போட்டுங்க. அண்ட் திஸ் ஹோஸ்ட் பாசிங் ஆஃப் குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.